வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை எதையுமே தொந்தரவு பண்ணிக்கிறாம ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்திற்கான ஏற்பாடைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இதில் சேர்ந்து உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும் இருந்தால் போதும். அது என்னென்னா, உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருந்தாலே போதும், இதில் நீங்கள் சேரலாம். வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. நம்ம கம்பெனியோட பேர் வெஸ்டீஜ். இந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2004. நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் பள்ளி, ஒரு இந்தியன். நம்ம கம்பெனி இந்தியன் கம்பெனியாக இருந்தாலும் இப்போ மல்டிநேஷனல் கம்பெனியாக எங்கெங்கே இருக்குன்னா, நேபாளில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, பக்ரைனில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, துபாயில் இருக்குது, ஓமனில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது. இன்னும் நிறைய நாடுகளில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2004 இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. 2018 1050 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கு 14 வருஷம் ஆகிருக்கு. 2019 1850 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, 1000 கோடி ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கு 14 வருஷம் ஆன கம்பெனிக்கு ஒரே வருஷத்தில் 800 கோடி ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து வெஸ்டீஜ். இந்தியாவிலேயே ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்குன்னா, உலக லெவலில் எத்தனை கம்பெனி இருக்குன்னு பார்த்துக்குங்க. லட்சக்கணக்கான கம்பெனி இருக்கும். ஸோ அதில் குளோபல் டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நாம் வந்து 30வது இடத்துல இருக்கோம். 100 கம்பெனியில் ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி எதுனா நம்மளோட வெஸ்டீஜ் தான். நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லி. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஹெட் ஆஃபீஸ். நம்ம கம்பெனிக்கு சொந்தமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, R&D சென்டர் இருக்கு. அது இந்தியாவிலையும் ரஷ்யாவிலையும் இருக்கு. நம்ம கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் ஹிமாச்சல பிரதேஷ் பத்தி அப்படின்ற இடத்துல இருக்கு. நம்ம கம்பெனி என்ன தயாரிக்கிறாங்கன்னா, FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட பொருட்களை சொந்தமாக தயாரிக்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் உள்ள கம்பெனி தான் நம்ம கம்பெனி. இப்போ நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் அன்றாட நாம பயன்படுத்துறோமான்னு பாருங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, டீ, காஃபி, சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயிலு, குக்கிங் ஆயிலு, பவுட்ரு, டியோ, கிளாத் வாஷு, டிஷ் வாஷு, ஃப்ளோர் கிளீனரு, டாய்லெட் கிளீனரு, ஃபேர்னஸ் கிரீம்னு இந்த மாதிரி நிறைய பொருட்களை காலையிலிருந்து நைட் வரைக்கும் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதை நாம மட்டும்தான் யூஸ் பண்றோமா இல்லையான்னு பார்த்தா, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் யூஸ் பண்ணத்தான் செய்கிறாங்க. மாதம் இதுக்காக எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து செலவுகள் மாறும். 1000 ரூபாயோ, 2000 ரூபாயோ, 3000 ரூபாயோ, 5000 ரூபாயோ, 10,000 ரூபாயோ, இந்த தகுந்த மாதிரி செலவாகும். ஆவரேஜா நம்ம ஒரு 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுவோம். இந்த 3000 ரூபாய் பொருட்கள் கஸ்டமரா நாம ஏதோ ஒரு இடத்துல கடையில வாங்கிட்டு தான் இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலயோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப். இந்த ரீட்டைலருக்கு யாரு கொடுக்குறாங்க? ஹோல்சேலர் கொடுக்குறாங்க. ஹோல்சேலர் யார்கிட்ட வாங்குறாரு? டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் யார்கிட்ட வாங்குறாரு? ஸ்டாக்கிஸ்ட் வாங்குறாரு. ஸ்டாக்கிஸ்ட் யார்கிட்ட வாங்குறாரு? மேனுஃபேக்சரிங் யூனிட் வாங்குறாரு. ஸோ இப்படித்தான் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து கஸ்டமர் நம்ம கைக்கு வந்து சேருது. இதுக்காக இவ்வளவு பேர் இடையில வேலை பார்க்குறாங்க. இப்போ புதுசா ஒரு பொருள் தயாரிச்சிருக்காங்க, அது விற்பனைக்கு வந்திருக்குன்னு கஸ்டமரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நமக்கு தெரிஞ்ச நடிகர்களோ இல்ல முக்கியமான நபர்களோ விளம்பரத்தில் வந்தால் அந்த பொருளை வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். நம்ம ஒரு 10 ரூபாய் MRP பொருள் அப்படின்னு வச்சுக்கிறோம். எது வேணாலும் இருக்கலாம், பேஸ்டோ ப்ரஷோ எது வேணாலும் இருக்கலாம். ஒரு 10 ரூபாய் MRP பொருள் அது உலக லெவல்ல தயாரிப்பு காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்றாங்கன்னா, 1 ரூபாயில இருந்து 4 ரூபாய்க்குள்ளதான் அதிகபட்சம் உற்பத்தி செலவாகும்னு சொல்றாங்க. இப்ப 4 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருள் 10 ரூபாய்க்கு நம்ம கைக்கு வந்து சேருதுன்னா, இந்த 6 ரூபாய் யாரோட பணம்? மக்கள் நம்ம பணம். நம்ம பணத்தை தான்
மேலே இருக்கக்கூடிய இவ்வளவு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அவங்களும் முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி உழைப்புக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வியாபார முறை. இது ஒரு வியாபார முறை. நாம இப்ப தெரிஞ்சுக்கிற போறத பாத்தீங்கன்னா இன்னொரு வகையான வியாபார முறை. அது நேரடி விற்பனை. டைரக்ட் செல்லிங் அப்படின்றது தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு கஸ்டமர் வேணும். இவங்க 2 பேர் இருந்தா மட்டும் போதும். மேல இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலரு, ரீட்டைலரு யாரும் வேணாம் அப்படின்றதுதான் இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தோட கொள்கை. இதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 ரூபாய் எம்ஆர்பி பொருள் கஸ்டமருக்கு நாம கொடுக்கிறோம்னா அதோட தயாரிப்பு செலவு 1 ரூபாயில இருந்து 4 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. இடையில இருக்கக்கூடிய பணம் எவ்வளோ அப்படின்னா 6 ரூபாய். இந்த 6 ரூபாய் யாரோட பணம்? மக்கள், நம்ம பணம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்கறது தான் இந்த டைரக்ட் செல்லிங்கோட கொள்கை. நீங்க யோசிச்சு பாருங்க, மேல இடையில இருக்கக்கூடிய அந்த 6 ரூபாய் இவங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு போகுதுன்னா, இவங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்கிறது உண்மைன்னா, நம்மளோட 6 ரூபாய் நம்மளுக்கே திரும்பி வந்தா நாமளும் அதிகமாக சம்பாதிக்கலாம்ல. அடுத்த வீடியோவில் இதோட பிஸ்னஸ் பிளான் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். விஷ் யூ வெல்.